தமிழ்நாடு அரசால் மட்டும் மதுவை ஒழிக்க முடியாது, நாடு முழுவதும் மத்திய அரசு கொள்கை வகுத்தால் மட்டுமே மதுவை ஒழிக்க முடியும் என சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள அண்ணா அறிவாலயத்தில் அவர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அமைச்சர் ரகுபதி, இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வரும்போது அனைத்து மாநிலங்களையும் ஒன்றிணைத்து பேசி மதுவிலக்கு தொடர்பாக ஒரு தீர்மானத்தை கொண்டு வருவோம் எனவும், மதுவிலக்கு கொள்கைக்கு ஆதரவு கொடுக்கும் அரசாக திமுக அரசு உள்ளது எனவும் கூறினார். மதுவிலக்கு வேண்டும் என்கின்றது மதுவிலக்கு கொள்கைக்கு ஆதரவான அரசு. ஆனால் அதே நேரத்தில் மதுவை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால் எல்லா மாநிலமும் சேர்ந்தால்தான் ஒழிக்க முடியும். தமிழ்நாடு மட்டும் ஒழிக்க முடியாது. அதை ஒன்றிய அரசு தான் கையிலே எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர மதுவை ஒழிப்பதற்கு தமிழ்நாடு அரசு கையிலே எடுத்துக்கொண்டால் முடியாது. ஆனால் ஒன்றிய அரசு எடுக்கின்ற நடவடிக்கைகளுக்கு அதிக அளவிலே முக்கியத்துவம் கொடுக்கின்ற, முன்னுரிமை கொடுக்கின்ற முதலமைச்சராக எங்களுடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இருப்பார்கள். எங்களுக்கு தமிழகத்திலே மது இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் ஒரு சிறிது கூட கிடையாது. ஆனால் பக்கத்து மாநிலங்கள் எல்லா மாநிலங்களிலேயும் இருக்கின்றன. எனவே இந்தியா முழுவதற்கு ஒட்டுமொத்தமாக ஒரு பாலிசி கொண்டு வந்தால்தான் மதுவை ஒழிக்க முடியுமே தவிர தமிழ்நாட்டிலே மட்டும் மதுவை ஒழியுங்கள் என்று சொன்னால் அது முடியாத ஒரு செயலாக அமைந்துவிடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ந்து காந்தி மண்டபத்தில் மதுபாட்டில் கடந்தது குறித்து ஆளுநர் பேசியதற்கு விளக்கம் அளித்த அமைச்சர் ரகுபதி, காந்தி மண்டபம் பராமரிக்கப்படவில்லை என கூறுவது தவறானது என தெரிவித்தார். மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையிலான உறவை துண்டிக்கும் வகையில் ஆளுநர் RN ரவியின் செயல்பாடு உள்ளதாகவும், அதனால் ஆளுநர் பதவி விலக வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். இப்போது ஒரு ஆளுநர் என்பவர் அந்த மாநில அரசுக்கும் ஒன்றிய அரசுக்கும் இடைப்பட்ட முறையிலே அங்கே நல்ல உறவை உருவாக்கக்கூடியவராக இருக்க வேண்டும். ஆனால் நம்முடைய ஆளுநருடைய நடவடிக்கைகள் என்பது ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் உள்ள உறவை எந்தெந்த வகையிலெல்லாம் துண்டிக்கலாமோ அந்த வகையிலே துண்டிக்கின்ற வகையிலேயே அவருடைய நடவடிக்கைகள் எல்லாம் அமைந்திருக்கின்றன. காந்தி மண்டப வளாகத்திலே காலையிலே அவர் சொல்லுகிறார், காந்தி மண்டப வளாகத்தில் மது பாட்டில்கள் கண்டறியப்பட்டிருக்கிறது, அது காந்தி மண்டப வளாகத்துக்குள்ளேயே இருக்கிறது, மிகுந்த வருத்தம் அளிக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். ஆளுநரோடு ஒரு கேமராமேன் போகிறார். அந்த ஆளுநருக்கும் கேமராமேனுக்கும் அந்த மது பாட்டில் தெரிஞ்சிருக்கிறது. அது பாட்டில் இருக்கிறது, அதை மது பாட்டில் என்கின்றார். ஆனால் ஒரு மாநில அரசு எந்த அளவு இந்த இரவு நேரங்களிலே சென்னை மாநகரத்தை சுத்தம் செய்கின்ற பணியை மிகச் சிறப்போடு சென்னை மாநகராட்சி செய்து கொண்டிருக்கிறது.